கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 10:31. பயப்படாதிருங்கள். மத்தேயு 10:31. பயப்படாதிருங்கள். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆமேன். எந்த காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பயந்துருக்கீங்களா? இல்லை டாக்டர் ரிப்போர்ட் என்ன வரப்போகுது, என் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி பல காரியங்களை குறித்து பயந்து போயிருக்கீங்களா? எக்ஸாம் நினைத்து பயந்து இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எந்த காரியத்தில் பயந்து போய் என்ன ஆகுமோன்னு கலங்கி போயிருக்கிறியோ அதே காரியத்தில் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன்னு வாக்கு கொடுக்குறாரு. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ரெட்டிப்பான் நன்மை உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்குறாரு. ஆமேன். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. பயந்து போய் குழம்பி போய் கண்ணீரோடு இருக்கீங்களே, உங்களுக்கு தான் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். யாருமே இல்லாமல் தனியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள், யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். உங்கள் இருதயத்திலே ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. ஏசப்பாவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.